காரியம் பண்ணணும்னா என்னத்த பண்றது? என் மனசுல ஒண்ணு படுது. என்னன்னு சொல்லு பாரு. எதுவா இருந்தாலும் செஞ்சிடலாம். ஒன்றும் இல்லை, உங்களுக்கும் அன்னிக்கும் 60ஆம் கல்யாணம் பண்ணலான்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அதை இப்போ பண்ணலான்னு தோணுது. நல்ல விஷயங்க, உடனே பண்ணிடலாம். ஐயா, நீங்க ஒரு நல்ல தேதியை பார்த்து சொன்னீங்கன்னா அன்னைக்கே விசேஷத்தை வச்சுக்கலாம். நாளைக்கு இவங்க 2 பேரோட ஜாதகத்தையும் எடுத்துட்டு வாங்க. ராசத்தி கூப்பிட்டதே ஜோசியர் நம்ம குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் வரணும்னு சொன்னதுக்காக தான். ஆனா இனிமே இந்த குடும்பத்துல நடக்கிற எந்த விசேஷத்திலயும் நீ சாகுற வரைக்கும் கலந்துக்கவே முடியாது. கலந்துக்கவும் நான் விட மாட்டேன். இதோ இவ்வள மாதிரி இந்த குடும்பத்துக்கே சம்பந்தம் இல்லாத எவ்வளோ ஒருத்தி சேர்த்து வச்சிடறேங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுவா. அதெல்லாம் கேட்டு நீ எதுவும் கனவுல எல்லாம் மிதந்துராத. ஒரு நாளும் அது நடக்காது. அந்த 60ஆம் கல்யாணம் நடக்க போற மண்டபம் இருக்கிற தெருவுல கூட நான் உன்னை நடக்க விட மாட்டேன். இந்த மாதிரி வம்பிலுக வரவங்களெல்லாம் வாய ஒற்றணும். அப்பதான் அடுத்த வாட்டி நம்ம பக்கத்துல வரத்துக்கே யோசிப்பாங்க. இப்ப நான் சும்மாலாம் அவகிட்ட வாய் சவடால் விடல. நாம் அந்த கல்யாணத்துக்கு போறோம். அந்த கல்யாணத்துல எல்லாமுமாவே நீ தான் இருக்க போற. ஆனா சத்யா, இதெல்லாம் எப்படி நடக்கும்? நடக்கும், என்ன நம்புங்க. சத்யாவை நம்பினோர் கைவிடப்படார். இதான் எக்ஸாக்ட் லொகேஷனா? எஸ் சார். ஓ ஓகே சார், லீகல் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு நல்ல நாள் பார்த்து சொன்னீங்கன்னா அன்னைக்கே பூமி பூஜையை போட்டு ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஓகே சார், அப்புறம் என்ன சொல்லுங்க. இல்ல, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எதிர்ப்பு வந்தாலும் வரலான்னு ஊருக்குள்ள பேசிட்டு இருக்காங்க சார். ராம், இது வரைக்கும் நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ல எந்த ப்ராஜெக்ட் தான் பிரச்சனை இல்லாம இருந்திருக்கு சொல்லுங்க. அதுவும் இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். காசை புடுங்கிறதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பி வரதான் செய்வாங்க. அது கவர்மெண்ட் பாத்துக்கிட்டோம். அதனால நீங்க அதை பத்தி எதுவும் யோசிக்காம நாம நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே சார். ஆமா, மெட்டீரியல்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிட்டீங்களா? எப்போ வரும்? எல்லாம் பண்ணியாச்சு சார். என்னைக்குன்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கே எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. அதுக்கு என்ன டைம் சொல்றது? பூஜை போடுற அன்னைக்கு எல்லாத்தையும் இறக்க சொல்லிடுங்க. ஓகே சார். ஓகே சார்.
ஏங்க ஓகேவா? முதல்ல கூப்பிட்டதுக்கு இது எவ்வளவோ தேவலாம். இப்படி கூப்பிட்டு பழகிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துரும். அப்புறம் இந்த அவரு ஊர்லாம் எப்படி? அது மத்தவங்க கிட்ட அண்ணனை பத்தி பேசும்போது அவர் வேலைக்கு போயிருக்காரு, அவர் வந்துட்டாரு போயிட்டாருன்னு பேசணும். ஓ அப்போ ஓகே. இன்னையில இருந்து பாருங்க அப்படியே அசத்துறேன். இப்போ நான் உங்களாண்ட முதல்ல சொன்னத இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்றேன் பாருங்க. சரி. காலையிலே கிளம்பி போனாரு, என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னே தெரியல, இன்னும் அவரு வரல. கரெக்டா? சூப்பருங்க. தெரியும் தெரியும். இல்ல முன்ன பின்ன இப்படிலாம் பேசி பழகல, அதான் பேசி. அழகா இருக்கீடா. ஊர்க்கண்ணே என் மேலதான். வாங்கண்ணே. குழுபுதம் இங்க வா. சொல்லுங்க சிஸ்டர். ஏன் அமுல் பேபி ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கிறான்? அது டென்ஷன் இல்ல சிஸ்டர், ஒர்க் மோட்ல இருக்கான். நாங்கெல்லாம் ஒர்க் மோட்ல இருக்கும்போது அப்படிதான் இருப்போம். இது ஒர்க் மோடா? நாம இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் இவனுக்கு வேற ஏதோ புதுசு புதுசா வார்த்தையை சொல்லிட்டு போறானுங்க. இன்னும் ஆங்கிலத்துல பயிற்சி வேணுமோ? இனிமே நம்ம அடிக்கடி இங்கிலீஷ்ல தான் பேசுறோம், தட்டி தூக்குறோம். என்ன ராசாத்தி நம்மளை பார்த்து முறையிற மாதிரியே இருக்கு. சரி, குட் நைட். வாங்க. அம்மா தாயே, வர புதன்கிழமை நீங்க தாராளமா பூமி பூஜை செய்யலாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. நன்றிங்க. ஏய் அமுல் பேபி, தேங்க்ஸ் மட்டும் சொல்லி இருக்கிற, காணிக்க ஏதாவது கொடுக்கணும்ல? நீங்க கொடுத்துருங்க. நீயே கொடு. அம்மா. சரிங்க அப்ப நாங்க கிளம்புறோம். வரேங்க ஐயா. வரேங்க. போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். நன்றி சாமி. போயிட்டோம். இதாங்கய்யா. மக்களுக்கு சாதகமா சொல்றதுதான் ஜாதகம். சில சமயம் நவரங்கள் பாதகமாவும் இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல உண்மையை சொன்னா பலவீனமா ஆயிடுவாங்கன்னு நாங்க உண்மையை மறைச்சி அவங்களுக்கு நம்பிக்கை தர மாதிரி வார்த்தைகளை தான் நாங்க சொல்லி அனுப்புவோம். நாங்க சொல்ற வார்த்தையில அந்த குடும்பம் நல்லா இருக்கும்னா நிச்சயமா நான் சொல்றேன். அப்புறம் பல வருஷமா அந்த குடும்பத்துக்கு நான் தான் ஜாதகம் பார்க்கறேன். அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நானும் நினைப்பேன். நீ சொன்ன மாதிரியே நிச்சயம் அவங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சாமி. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்பிக்கையா போயிட்டு வாமா. சரிங்க சாமி. குமரேசா, அங்க ஆம்பளை மாதிரி மண்டவெட்டோட நிக்கிறாள, அவதான் நான் சொன்னவ. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அவ முன்னாடி போயிட்டு போதையில என் பொண்டாட்டி அடிக்கிற மாதிரி அடிக்கணும். அவ வந்து என்ன ஏதுன்னு கேக்குறப்போ அவளை பலான்னு 2 கொடுக்கணும். அதானே? நீ அங்க அடிக்கிற சத்தம் எனக்கு இங்க கேட்கணும், புரியுதா? நான் கொடுக்கற அறை உங்க வீட்டுக்கே கேட்கும். அவ்வளவுதானம்மா. இப்ப பாருங்க என் வேலைய. ஏய் வாடி வா. ஏண்டி, அவளை அடிக்கிறதுக்கு தான் இவனை வர சொன்னியா? என்கிட்ட சொல்லியிருந்தா அந்த மெட்ராஸ்காரிய நானே 4 சாத்து சாத்தி இருப்பேன்ல. இதுக்கு எதுக்கடி ஆளையெல்லாம் கூட்டிட்டு வந்து அடிக்க சொல்ற?
எரும மாடு மாதிரி இருக்கிற அவனு அவ குத்துன குத்துல மூச்சு விட முடியாம திணறிக்கிட்டு இருக்கான். எந்திரிக்கவே 2 மணி நேரம் ஆகுங்கிறா. நம்மளா இருந்தா இந்நேரத்துக்கு அவ குத்துன குத்துக்கு செத்து சங்கூதி இருப்பாங்க. நல்ல வேளை. கண்மணி, காலெல்லாம் ஒரு மாதிரி வெட வெடங்குது. நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. அவளை பார்த்தாலே கொலை நடுங்குற மாதிரி இருக்கு. நாம இங்க இருந்து போயிடுவோம், வாயேன். கண்மணி வந்துச்சு ஆட்டோ. எங்கம்மா போகணும்? மார்க்கெட்டுக்கு போகணுண்ணே. உட்காருங்கம்மா. இதுல என்ன எழுதி இருக்குது? குளத்துல தூர் வாடுறதுக்கும் கம்மால தூர் வாடுறதுக்கும் தாம்மா அனுமதி கொடுத்துருக்காங்க. பாவீங்களா, அந்த பர்மிஷனை வச்சுதான் நீங்க மக்களை ஏமாத்தி ஆத்துல மண் அள்ளின்னு இருக்கீங்களா? பாத்தீங்களாமா, இத வச்சுதாமா இவ்வளவு நாளா எங்களை ஏமாத்திட்டு இருக்கானுங்க. அதையும் உண்மைன்னு நம்பி நாங்க அரசாங்கத்து மேல கோவப்பட்டு இருக்கோமா. இப்படி பண்றது உனக்கு தப்பா தெரியல? சாரி மேடம். இனிமே நான் உங்களை இந்த பக்கம் பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்தேன், நீ சொன்னியே அத்தே போலீஸ வச்சு உங்க எல்லாரையும் மொத்தமா தூக்கி உள்ள வச்சிருவேன். சாரி மேடம், இனிமே அப்படி பண்ண மாட்டேன் மேடம். கிளம்புங்க. நீங்க கலெக்டரா வந்தது நாங்களாம் செஞ்ச புண்ணியம் மேடம். ஐயோ அண்ணா, நான் கலெக்டர்லாம் இல்லண்ணா. அவங்களை இங்கிருந்து விரட்டுறதுக்காக நான் ஒரு பொய் சொன்னேன். அப்படியா? ஆனா நீங்க சொன்ன பொய் நல்லதுக்காகத்தான் சொன்னீங்க. தப்பில்ல. ரொம்ப ரொம்ப நன்றிமா. மேடம், எங்களுக்கு படிப்பறிவு இல்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்கானுங்க மேடம். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க மேடம். படியிலனாலும் ஊருக்கு ஒரு கெடுதல்னா ஒத்துமையா இருக்கிறீங்கல்ல, அந்த ஒத்துமை இருக்கிற வரைக்கும் இந்த ஊருக்கு நல்லதுதான் நடக்கும். நான் வரேன். ரொம்ப நன்றிமா. இனிமே யாராவது மண்ணால வருவானுங்க. சரியா சொன்னப்பா. ஆமாப்பா. கலக்கிட்டுமா. ஒரு நிமிஷமா. வணக்கம்மா. வணக்கம். கலக்கிட்டமா சத்யா. கஷ்டமான சுச்சுவேஷன் தான். பொதுநலமா வாழ்ந்தவங்க எல்லாம் சறுக்குனது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான். தனியாளா இருந்தப்போ ஊருக்காக உயிரையே விடுவேன்னு சொன்னவங்க எல்லாம் குடும்பம்னு வந்த பிறகு சுயநலமா தான் இருந்திருக்காங்க. பார்க்கலாம் இந்த பிரச்சனையில ஜெயிக்க போறது பொதுநலவாதி சத்யாவா இல்ல ஃபேமிலி உமன் மிஸ்ஸஸ் சத்யாவான்னு. வரமா? சொல்லுங்க சிஸ்டர். இங்க வா. என்ன சிஸ்டர் வேலைலாம் எப்படி போய் நிறுது? எந்த வேலையை கேக்குறீங்க? வந்த வேலை பில்டிங் கட்டுற வேலைக்காக தானே வந்தீங்க. அப்புறம் என்ன வேலைன்னு கேட்டு நிறுகிறா? என்ன சிஸ்டர் சாதாரணமா பில்டிங் கட்டுற வேலை தானே கேக்குறீங்க? இது பிரம்மாண்டமான ஃபேக்டரி, அதுவும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். அதான் கேக்குறேன், ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அதுக்குள்ள எப்படி சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஐயரே இப்பதான் தேதியை குறிச்சு கொடுத்திருக்காரு. அந்த தேதியில அந்த நேரத்துல பூமி பூஜையை போட்டு ஃபேக்டரி வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதா? ஆமா, என்ன ஃபேக்டரி வரப்போகுது? அது ஃபுல் டீடைல் எனக்கு தெரியல. ஏதோ நார்த்ல இருந்து வந்திருக்காங்க. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், ரசாயன கம்பெனி ஏதோ ஆரம்பிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன்.